கருணக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். இதை நான் இந்த மாதிரி அவிச்சுக்கிட்டேன் உப்பு போட்டு. இதை அப்படியே சாப்பிட முடியாது. தண்ணியை எடுத்துகிட்டு அவிச்சு தண்ணி எடுத்துகிட்டா தான் தொண்டை காராமல் இருக்கும். இதை நான் இந்த மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணி அவிச்சுக்கிட்டேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இதில் நான் மசாலா போட போகிறேன். என்னென்ன மசாலா போட போகிறேன்றதை பார்க்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் 65 பவுடர், இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பீஸ் எடுத்து போட்டு பார்ப்போம். சும்மா ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே அவிச்சிட்டோம், அதனால் ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வெந்துடும். நான் சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணுறேன், டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சாம்பார் பண்ணியிருக்கேன், ஃப்ரைடே சாம்பார். இந்த கருணக்கிழங்கு வறுவல் இன்றைக்கி லன்ச்சு இதுதான். எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். டேஸ்டான கருணக்கிழங்கு வறுவல். நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.